ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பாப்போமா சேனல். இன்றைக்கி ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கு இல்லையா? ஆனால் இது சிக்கன் பிரியாணி கிடையாது. இது நம்ம பலாக்காயில் செஞ்சுருக்க தம் பிரியாணி. அவ்வளோ யம்மியாக இருக்குது. நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பியூட்டிஃபுல்லான ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்காக நம்ம ஒரு சின்ன சைஸ் பலாக்காய் வாங்கியிருக்கோம். இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியும், இதுவே உங்களுக்கு நிறைய வரும். இப்போது அதை கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், லேசான உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து 300 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா 1 கப் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை நல்லா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். 2 தக்காளியை அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போது தம் பிரியாணி பண்ணுறதுனால நம்ம ரைஸை தனியாக ஃபஸ்ட்டு வடிச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்த பிறகு பாஸ்மதி ரைஸை சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அரிசி ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 80% வெந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா இந்த மசாலா தனியாக செஞ்சு அதில் சேர்க்க போகிறோம். குக்கரில் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலர் மாறுற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம லேசாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது, இல்லைனா வெங்காயம் வேகாது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழையிற அளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம மசாலா பொருட்களை சேர்க்க போகிறோம். தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். சில்லி பவுடரை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் வாசனை போன பிறகு நம்ம தயிரை சேர்த்து கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு நல்லா மசாலாவை பொரிய விட்டுட்டு நம்ம காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து காயும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், உப்பு காரம் நல்லா ஏறணும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தனியாக வடித்து வச்சுருக்க ரைஸை இதில் போட்டு தம் போட போகிறோம். நம்ம ரைஸை ஃபுல்லாக வடிக்கக்கூடாது, பாதி தான் வேக வச்சு எடுக்கணும். அதை இப்போ மறுபடியும் நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நெய் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தூவி அதை நம்ம தம் போட்டு வைப்போம். 15 மினிட்ஸ் கழித்து தம் போட்டு ரைஸை ஓப்பன் பண்ணி நம்ம கொத்தமல்லி தூவி நல்லா பொறுமையாக கிளறி விடணும். ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது சூப்பரான பலாக்காய் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஜாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டு. அதோட இலைகள், அதோட காய் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஜாக் ஃப்ரூட் தம் பிரியாணி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.